அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாணயத்தோட மதிப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு இது ஒரு புரியாத புதிரா தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம 84 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 84 ரூபாய்க்கு ஒரே ஒரு டாலர் தான் அமெரிக்காவில் தராங்க. இதே போல நிறைய நாடுகளை பற்றி சொல்ல முடியும். நம்ம துபாயில 20 ரூபாய் கொடுத்தா ஒரே ஒரு ரூபாய் தராங்க. சோ இப்படி எதுக்காக இவ்வாறு ஒரு பணத்தினுடைய மதிப்பு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேறுபடுது. எதற்காக நம்ம அதிகமாக பணம் கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காவே நிறைய பேருக்கு இருக்குது. இதே போலதான் எனக்கும் இருந்துச்சு. நான் ஒரு மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக்ஸ்ல பண்ணா கூட இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணேன். அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். சோ 1947 பார்க்கும்போது ஒரு டாலருக்கு ஒரு ரூபாய் தான். கிட்டத்தட்ட அமெரிக்காவும் நம்மளும் ஒண்ணு போலதான் இருந்தோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆங்கிலேயர்கள் 84 ருபீஸ் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சோ இதனுடைய காரணங்கள் என்ன? சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அமெரிக்கான்னு சொல்லும் போது அந்த அதிகமான விஷயங்கள்ல முன்னணியில இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிளா சொல்ல போனா தங்கம். அதிகமா இந்த உலகத்திலே தங்கம் ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. சோ சீனா அதிகமா உற்பத்தி பண்ணினாலும் கூட ஸ்டாக் விஷயத்துல அமெரிக்கா தான் அதிகமா ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதிகமா நம்ம கோல்ட புழக்கத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு ஒவ்வொரு ரீசனா சொல்றோம். எதுக்காக நாணயத்தினுடைய மதிப்பு ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசமா இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல எதுக்காக நம்ம அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது எடுத்துக்கிட்டா சொல்ல போனா வட்டி விகிதம் இப்ப நமக்கு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% கொடுக்காங்க. சோ முதியோர்களுக்கு அல்லது பெண்களுக்கு சொல்லி 6% அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி வட்டி விகிதம் குறைவாக இருக்கும்போது பொதுமக்கள் அதிகமாக சேவிங் அக்கௌண்ட்ல பணத்தை போட மாட்டாங்க அப்படின்னு அதிகமா சேவிங் அக்கௌண்ட்ல நமக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க முதலீட்டாளர்களுக்கு கடனா கொடுக்குறாங்க. ஒரு பர்சனல் லோனா இருக்கலாம், அல்லது கார் லோனா இருக்கலாம், இல்லாட்டி தொழில் தொடங்குவதற்கு தேவையான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதாவது குறைந்தபட்சம் 10% வட்டியில கொடுக்குறாங்க. அப்போ நம்மகிட்ட அதிகபட்சம் 6% நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ரிமைனிங் ஆனா மற்ற முதலீட்டாளர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட குறைந்தது 10%. அந்த அந்த அதுல இருக்கிற கேப்ல தான் அவங்களுக்குள்ள ப்ராஃபிட் அந்த வங்கிகளுக்கோ அல்லது வங்கி சார்ந்த தொழில்களுக்கோ கிடைக்குது. சோ இது எப்படி ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு தீர்மானிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்ல போனா கண்டிப்பா இதுக்கு இருக்குது. ஏன்னா அதிகமா முதலீட்டாளர்களுக்கு அவங்க கடன் கொடுக்கும் போது என்ன ஆகுது, அதிகமா அவங்க உற்பத்தியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதிகமா உற்பத்தியை ஸ்டார்ட் பண்றதுனால அதனுடைய ஜிடிபி ரேட், அதாவது நம்முடைய இந்தியாவினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்றோம், மொத்த உற்பத்தி அதிகமாகுது. அந்த மொத்த உற்பத்தி அதிகமாகிறதுனால அதிகமா ஏற்றுமதி ஆகும். அதிகமா ஏற்றுமதி ஆகிறதுனால ஒரு நாட்டினுடைய மதிப்பு அதிகமாகும். அந்த ஒரு நாட்டினுடைய மதிப்பு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாடு பயன்படுத்தக்கூடிய நாணயத்தினுடைய மதிப்பும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வட்டி விகிதத்தின் மூலம் நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியா பார்க்கும்போது கடன். ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய கடனை பற்றி. சோ நாட்டினுடைய கடனை பற்றி தெரியும் போது நம்ம இப்ப இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு, தமிழ்நாடானது கட்டக்கூடிய வட்டி எவ்வளவு அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். சோ தமிழ்நாடு அரசாங்கம் 2023-24 ஆண்டுக்கான கடனை கட்டினது 62,000 கோடி. ஒரு வருடத்திற்கு அவ்வளவு கட்டுது. 62,000 கோடி ரூபாய் கட்டுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடன் இருக்கும்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன் இருக்கு? ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். நான் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்றேன். நீங்க யோசித்து பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாட்டுல வாழ்ற, ஒரு தமிழ்நாட்டுல இருக்கோம்னு சொல்லும் போது நம்ம நாட்டுல எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். யோசித்து பாருங்க. ஓகே. சோ தயவு செய்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு. நீங்களே அதை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாட்டுல நம்ம எந்த நாட்டுல வாழ்றோமோ அந்த நாட்டினுடைய கடன் ஒருவேளை இந்திய அரசாங்கத்தினுடைய கடனாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டுடைய கடனாக இருக்கலாம். இந்த கடனானது மிகவும் மிகவும் ஒரு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னைக்கு 62,000 கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்டுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 62,000 கோடி ரூபாய் வட்டி கட்டல அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒருவேளை நம்ம கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஏசியன் பேங்கோ அல்லது வேர்ல்டு பேங்கோ அதுக்குரிய தக்க நடவடிக்கை எடுத்து விடும். சோ அப்போ கடன் எவ்வளவு இருக்குது அதை பேஸ் பண்ணி நமக்கு நம்மளுடைய நாணயம் கூட தீர்மானிக்கப்படுது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அல்லது ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய கடன்கள், அது கட்டக்கூடிய வட்டிகள் எல்லாமே ஒரு நாட்டினுடைய மதிப்பை தீர்மானிக்கும். இந்த கடன் அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன், இதுல அநேகருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்.
நிறைய பேருக்கு தெரியல. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட உங்கள ஒருத்தர் எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து உங்க வீட்டுல கடன் இருக்கும் சொன்னாச்சுன்னா, தூங்கும்போது தட்டி எழுப்புனா கூட நிச்சயமா உங்க வீட்டுல உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது தெரியாம இருக்கவே செய்யாது. ஏன்னா அந்த கடனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருமானம் இவ்வளவு வருது, இத்தனை மாதத்துல அந்த கடனை அடைக்க முடியும். அது ஹோம் லோனா இருக்கலாம், அல்லது பைக் லோனா இருக்கலாம், அல்லது கார் லோனா இருக்கலாம், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க எடுத்த கடனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு கடன் கேட்டா உடனே சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நம்ம நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ கடனை பொறுத்தளவுல நம்ம அதிகமா கடன் இருந்தது அப்படின்னா நம்முடைய நாணயத்தினுடைய மதிப்பும் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். அதே போல கடன் இல்லை, நம்ம மற்ற நாடுகளுக்கு அதிகமா கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தா நிச்சயமா ஒரு நாட்டினுடைய மதிப்பு, ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறேன். அடுத்தது முக்கியமானது சொல்ல போனா பணவீக்கம். சோ பணவீக்கத்தை எவ்வாறு ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் ஒரு அரசியல் தலையீடு தான். இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அடிக்கடி வந்து மோடி அரசாங்கத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது 15 லட்சம் ரூபாய் வந்து மோடி அரசாங்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல தேர்தல் வாக்குறுதியா அவங்க சொன்னாங்க. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வந்து டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் ஆனாலும் 15 லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பிஜேபி அரசாங்கத்தை எடுத்துக்காட்டா அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லை, ஆனால் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னாதுன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் மற்றும் கள்ளத்தனமான பணங்கள். இப்ப கள்ளத்தனமான பணங்கள் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய பணங்கள். ஸோ வரி ஏய்ப்பு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக நிறைய வகைத்துல வந்து பணங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு சொல்ல போனா அடுத்த நாட்டுல போய் அதை முதலீடு செய்யறது. ஸோ அதனுடைய உண்மையான வருமானத்தை இந்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வந்து ஊழல் மூலமாகவும் லஞ்சம் மூலமாக வரக்கூடிய பணம் வந்து ஃபுல்லாவே கேஷா தான் வரும். ஸோ இந்த பணத்தை அரசாங்கம் வந்து கண்டுபிடித்து அதை எடுத்தாச்சுன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் ரூபாய் போட முடியும். அப்படின்னு சொல்லல, பட் we are able to give அப்படிங்கிற மாதிரி பிஜேபி அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஸோ இந்த பணம் வந்து பண வீக்கம் அப்படிங்கிறது எவ்வாறு அதிகமாகுது? ஒருவேளை இப்ப மோடி அரசாங்கமானது மோடி அவர்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் அவங்களால போட முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ரிசர்வ் பேங்க் ஆர்டர் போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்து 15 லட்சம் ரூபாய் நீங்க கிரெடிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி பண்ணினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எங்க பிரச்சனை. அந்த பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கோட இதை பேசும்போது எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 15 லட்சம் ரூபாய் போடுறது ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு, அதுவும் ஒரு இந்தியாவினுடைய உயர்தர அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். ஆனால் போட்டால் என்ன நடக்கும்? நாடு நிச்சயமாக கீழ்த்தரமாக சென்று விடும் அப்படிங்கிறதுல மிகவும் மிகவும் உறுதியாக ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அதாவது உண்மையாக எந்த ஒரு தலைவர்களுமே வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவங்க அவ்வளவு எளிதாக ஒரு 15 லட்சம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அரசாங்கமானது பாதிக்கப்படும், நாடானது பாதிக்கப்படும். ஒருவேளை அதாவது நான் பெரிய அவமானமா இருக்கு, மற்ற கட்சிகள் இந்த மாதிரி சொல்றாங்க, எதிர்கட்சிகள் இந்த மாதிரி குறைபாடுகள் வைக்கிறாங்க என் மேல, நான் கொடுத்துட்றேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா இப்போ உள்ள அரசாங்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். ஆனால் நாடானது நிச்சயமாக கீழோக்கி போகும், பணவீக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இது கொடுக்கல. பணவீக்கம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போறதுதான் பணவீக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அதிகமா பிரிண்ட் பண்றது அல்லது பல வேறு காரணங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல வெளிநாட்டுல வந்து ஏமாற்றப்படும் பணங்கள், ஊழல் மூலமாக வரப்படும் பணங்கள், லஞ்சங்கள் மூலமாக வரப்படும் பணங்கள், அரசாங்கத்துக்கு கணக்கில காட்டப்படாத பணங்கள், இப்படிப்பட்ட பணங்களால் தான் பணவீக்கமானது அதிகமா இருக்கு. எடுத்துக்காட்ட சொல்ல போனா அமெரிக்காவினுடைய பணவீக்கத்தினுடைய சதவீதம் 2.6, ஆனால் இந்தியாவுடைய பணவீக்கமானது 6.21. சோ இதுலயும் நம்மளால சொல்ல முடியும், அதாவது நிச்சயமாக பணவீக்கம் நம்ம கம்பேரிட்டிவ்லி நமக்கு இந்தியாவில அதிகமாகவே இருக்கு. சோ இன்னும் இதை விட்டுட்டு அதிகமான நடவடிக்கைகள் பணத்தை பற்றி யோசிக்காம, அதாவது இலவசங்களை அள்ளி வீசும் போது நிச்சயமா பண வீக்கம் அதிகமாகும். அதன் மூலம் ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு நிச்சயமாக கீழ் நோக்கி தான் செல்லும்
அப்படிங்கிறதா இந்த பதிவு. சோ அடுத்தபடியாக பார்க்கும்போது பண மதிப்பிழப்பு, நமக்கு பல வருடங்களுக்கு முன்பாக பண மதிப்பிழப்பு நஷ்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 500 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. பொருட்களை மாற்ற முடியாம இருந்தாங்க. சில பேர் இறந்தும் போனாங்க. ரீசெண்டா நவம்பர் மாசம் அது சம்பந்தமான அநேக வீடியோக்கள் வந்துச்சு. ஆனால் அந்த பண மதிப்பு எதற்காக செலுத்தப்பட்டது? பொதுவாகவே சொல்ல போனா ஒரு ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கு அதனுடைய நன்மை என்ன அப்படின்னு தான் பாக்குறாங்க. சோ ஏன்னா உண்மையான ஒரு வளர்ச்சியை நோக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே நாட்டுக்கு என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அந்த நாட்டுக்கு என்னன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் செய்யறோம். அந்த பாதிப்புகள் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸா தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த நாடுகளுக்கு அது மிகவும் மிகவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதைகளுக்காக அமையும். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகமா என்ன பண்றாங்க, ரோடுக்காக நிறைய பேருடைய இடங்களை வாங்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சிறிய பாதிப்புகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த சாலை வசதிகள் இருக்கும்போதுதான் அநேக பொருட்களை உற்பத்தி செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இதே போலதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளும் கூட. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் போடுறேன், நீங்க கவனிங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேஸ்கள்ல 95% டூப்ளிகேட் நோட்ஸ் அதாவது ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சு அந்த ரூபாய் நோட்டுகளை பணப்புழக்கத்துல விட்டதா சொல்லுது. அதே போலதான் இந்தியாவினுடைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக பாகிஸ்தான்ல இருந்து பிரிண்ட் பண்ணி, அதாவது இப்ப நம்ம இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது எங்க ஃபேக் நோட் அச்சடிக்காங்க அப்படிங்கறத இந்தியன் போலீஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டோட போலீஸ் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தண்டனை கொடுக்க முடியும். பட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால பாகிஸ்தான்ல நம்முடைய இந்தியாவுடைய ரூபாயை அது பாட்டுக்கு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக அதிகமா பணத்தை செலவு பண்ணாங்க. அது மிகவும் முக்கியமாக தடுக்கப்பட்டிருக்குது அப்படிதான் பார்க்க போனோம். அச்சடிக்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு நோட்டு அச்சடிக்கிறதுக்கு 3 ரூபாய் தான் ஆகுது. 3 ரூபாய் தான். அந்த 3 ரூபாய் செலவழிச்சு 2000 ரூபாய், அதாவது அவங்க பண்ண நோட்டுகளை மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, ஒருத்தருக்கு நான் 2000 ரூபாய் நான் உனக்கு 2000க்கு பதிலா 4000 ரூபாய் தாரேன், நீ எங்கேயாவது மாத்தி என்கிட்ட கொண்டு 2000 ரூபாய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இப்பவும் நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல கள்ள நோட்டு அச்சடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ இந்த மாதிரி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளினால டெரரிஸ்டுக்கு, தீவிரவாதிகளுக்கு போகக்கூடிய பணமானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ஏன்னா அந்த 2000 ரூபாயை அவங்க அச்சடிச்ச பணம், அல்லது 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அச்சடிச்ச பணம் அவங்க நிச்சயமாக பேங்க்ல போட்டுதான் ஆகணும். பேங்க்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா இது கள்ளத்தனமான பணம் அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பணம், லஞ்சங்கள் மூலம் வரக்கூடிய பணம் அல்லது ஊழல் மூலம் வரக்கூடிய பணம் எல்லாமே அவங்க கேஷா தான் வச்சிருப்பாங்க. அந்த பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கைகள்ல எல்லாமே கொண்டு அந்த பணம் செல்லாது அப்படிங்கிறதுனால பேங்க்ல கொண்டு போடணும். சோ உண்மையா சம்பாதிச்ச பணம் பேங்க்ல கொண்டு போடக்கூடியது அவங்க நிச்சயமாக போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் அதாவது சரியான முறையிலே அரசாங்கத்துக்கு காண்பிக்க முடியாத கள்ளத்தனமான முறையிலே வந்த பணம் தான் அவங்களால நேரடியா அவங்களால மாற்றவும் முடியல, அல்லது வங்கியில கொண்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க முடியும். சாலை ஓராய் நோட்டுகள், சென்னையில கூவ ஆற்றில வீசப்பட்ட பல மூடைகள், இவை எல்லாமே பண மதிப்பிழப்புக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சான்றை தான் எடுத்து சொல்லும். சரி, இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த டாபிக்கை பொறுத்தவரை ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பண வீக்கம். சோ இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் மூலம் எடுக்கப்பட்ட முடிவுகள், பண மதிப்பிழப்பு மற்றும் நிறைய முயற்சிகள் பண வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பண வீக்கமானது ஒரு நாணயத்தினுடைய மதிப்பை தீர்மானிப்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியாக அமையுது. பணம் அச்சடிக்கிறது, இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், ஒரு அரசாங்கமானது பணம் கொடுக்கணும், இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா உடனே பணத்தை அச்சடிச்சிட முடியாது. வெறும் 3 ரூபாய் தானே செலவாகுது. ஓகே, ரிசர்வ் பேங்க்ல சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தை அச்சடிங்க, அச்சடிச்சு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது சரியான நடைமுறையா இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அது ஒரு பணத்தை அச்சடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பணத்தை அச்சடிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா, ஒரு தங்கம் இந்த அளவு கையிருப்பு இருக்கணும், அல்லது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இவ்வளவு இருக்கணும், ஒரு அந்நிய செலவாணி இந்த அளவு இருக்கணும், அல்லது உணவுப் பொருட்கள் இந்த அளவு இருக்கணும், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மட்டும்தான் பணத்தை ரிசர்வ் பேங்க் அச்சடிப்பதற்கு அனுமதியை கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா,
நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய கையிருப்பு பார்க்க போனா 864 டன். ஒரு டன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா 1000 கிலோ. 1000 கிலோ. அப்போ 864 இந்த 1000 நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த அளவு இந்திய அரசாங்கத்தினுடைய தங்கமானது கையிருப்பு இருக்கு. இதே போல ஒவ்வொரு பொருளும் கூட ஒரு அந்நிய செலவாணியில எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது, அந்த ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுது, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பிறகு அதையும் தாண்டி நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம். சோ அப்படி என்றால் நம்ம கையிருப்பு வந்து எவ்வளவு இருக்கணும், இது எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ண பிறகுதான் ஒரு பணமானது அச்சடிக்கப்படுது. அதையும் மீறி அவங்க பணத்தை அச்சடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாடு சந்திக்கும். இந்த எக்ஸாம்பிள் சொல்ல போனா கொரோனா காலகட்டத்துல நிறைய நாடுகள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். இப்ப நம்ம ஒரு இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிற நாடு, வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியாது. சோ இதே போல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சன. எதுக்காக அப்படின்னாச்சுன்னா கொரோனா காலத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி ஒரு பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனாலதான் சொல்ல முடியும். ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அப்படியே ரன் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளா ரன் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பெருமையோடு சொல்ல முடியும். ஏனென்றால் என்னென்ன வந்து இந்த மாதிரி பணம் அச்சடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பண வீக்கத்துக்கு, வட்டி வீக்கத்திற்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை நிச்சயமா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ உணவு தானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நிச்சயமா ஒரு நாட்டுல வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப எதுக்காக சொல்றேன், அதாவது ஸ்டாக் வைக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய ஸ்டாக் எந்த அளவு இருக்குது, அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தான் ஒரு நாணயத்தினுடைய மதிப்பு வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கறத சொல்ல வர்றது தான் இந்த ஸ்டாக் பற்றி சொல்றேன். இப்ப ஸ்டாக்னு சொல்லும்போது உணவுப் பொருள்னு சொல்லும்போது ஒரு பேரிடர் காலங்கள் அல்லது போர்க்காலங்கள் அல்லது ஒண்ணுமே உற்பத்தி செய்ய முடியாத காலங்கள்ல என்ன செய்ய முடியும், ஒரு 6 மாதத்துக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து உணவுப் பொருட்கள் வந்து கையிருப்பு இருந்துதான் ஆகணும். இதே போலதான் எல்லா நாடுகளும், முக்கியமா வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. சோ இப்ப சமீபத்துல வந்து நமக்கு தெரியும், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அரிசி ஏற்றுமதியை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தடை செஞ்சது. நிறைய விவசாயிகள் வந்து அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. அரிசி எவ்வாறு ஏற்றுமதி செய்யறதுக்கு எங்களுக்கு தடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா போன வருடம், அதாவது 2023 டிசம்பர் மாதம் பெய்யக்கூடிய சரியான மழை, அதுல பயங்கரமான வெள்ளம், நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. முக்கியமா சொல்ல போனா விவசாயம் செய்யக்கூடிய நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அது அது இந்தியாவுல ஃபுல்லா சொல்ல போனா பஞ்சாப்ல அல்லது இங்க தமிழ்நாட்டுல கூட தஞ்சாவூர் பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. இந்த பாதிப்பினுடைய விளைவாக கிட்டத்தட்ட 6 மாசம் 8 மாசத்துக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா உணவுப் பொருள் தட்டுப்பாடு, அதாவது அரிசி தட்டுப்பாடாச்சு. இந்த அரிசி தட்டுப்பாடுனால உள்நாட்டினுடைய விலை வந்து அதிகமாச்சு. உள்நாட்டிலே ஸ்டாக் வைக்கக்கூடிய லெவல்ல இந்திய அரசாங்கத்துக்கு வந்து போதுமான அளவு அரிசிகள் இல்லை. அதனாலதான் உடனே வந்து ஏற்றுமதியை வந்து அரிசிக்கான ஏற்றுமதியை, அதாவது பாசுமதி அரிசியை தவிர மற்ற ஏற்றுமதி முழுவதுமாகவே தடை செஞ்சாங்க அரசாங்கம். சோ அதனுடைய பின்புலம் இதுதான். சோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சோ அதே போல இப்ப போன மாசம் சொல்ல போனா வெங்காய ஏற்றுமதியை தடை செஞ்சாங்க. அந்த நேரங்கள்ல விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை. ஆனா விலை அதிகமா இருக்குது. அந்த விலை அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா விவசாயிகள் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் என்ன ஆகும், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு பாதிக்கப்படும், ஒரு நாட்டுல இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி வெங்காயம் வந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லும் போது நிச்சயமா அதனுடைய தடைகள் இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல அதிகமாக வெங்காயம் வந்து ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஏற்றுமதியாளர்களுக்கு, இறக்குமதியாளர்களுக்கு நிச்சயமா ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த உணவுப் பொருட்கள் கையிருப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு மாதத்திற்கு முன்பாக வெங்காயம் ஏற்றுமதியை மத்திய அரசாங்கம் தடை பண்ணிச்சு. சோ இதெல்லாம் எதுக்காக ரிலேட் பண்றோம்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாக் வந்து இந்தியாவுல கண்டிப்பா வச்சு இருக்கணும். அந்த வச்சு இருக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா இவ்வளவு ஸ்டாக் இல்ல, இவ்வளவு கோல்டு இல்ல, இவ்வளவு அந்நிய செலவாணி இல்ல. அந்நிய செலவாணி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டா நிறைய தோல் பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டா பேனா, அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் நிறைய ஏற்றுமதி பண்றாங்க. சோ அதே போல சென்னை எடுத்துக்கிட்டா நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை நிறைய வாகன உதவி பாகங்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல தென் மாவட்டங்களை பொறுத்தளவுல நிறைய வந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு கையிருப்பு இந்த அளவு இருக்கணும்னு சொல்லி அந்த கையிருப்பு வச்சால் மட்டுமே ஒரு நாட்டினுடைய
மதிப்பு வந்து அதிகமாகும். ஒரு நாட்டினுடைய எவ்வளவு கெப்பாசிட்டி, ஒரு வீட்டையே எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம குடும்பத்துல என்னென்ன பொருள் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஒரு குடும்பத்தினுடைய மதிப்பு வந்து தீர்மானிக்கப்படுது. அப்படிதான். ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல போனா, கார் இருக்குதா, வீடு வந்து சொந்த வீடா, அந்த வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, அந்த வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இவ்வாறு ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். ஓகே, இவ்வளவு பொருள் இருக்கு, அது போக கேஷ் எவ்வளவு இருக்கு, தங்கம் எவ்வளவு இருக்கு, அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல எவ்வாறு நம்ம கம்பேர் பண்றோமோ அதே போலதான் ஒரு நாட்டிலையும் என்ன பொருள்லாம் எவ்வளவு கையிருப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு அவசர காலகட்டத்துல அவங்களால எவ்வாறு சமாளிக்க முடியும், ஒரு தேவைகள் வரும்போது. ஓகே, கோல்டு வந்து எவ்வளவு இருக்கு ஒரு குடும்பத்துல, சோ அதை நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு சின்ன கடன், அந்த கடனுக்கு நம்ம கோல்டை வந்து அடமானம் வச்சு நம்ம பணத்தை எடுக்க போறோம். அதே போலதான் ஒரு நாட்டிலையும் கூட ஒரு கையிருப்பானது, தங்கம் எவ்வளவு இருக்கு, அந்நிய செலவாணி எவ்வளவு இருக்கு, சோ உணவுப் பொருள் எவ்வளவு, அனைத்தும் 100% ஏற்றுமதிக்கு அரசாங்கமானது அதுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும். ஆனால் அந்த நான் சொல்லக்கூடிய பஞ்சாப்ல விளையக்கூடிய அரிசியோ அல்லது தஞ்சாவூர்ல விளையக்கூடிய அரிசியோ மற்றும் உணவுப் பொருட்களோ அல்லது காய்கறிகளோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பாக ஸ்டாக் இருந்துதான் ஆகணும். ஏன்னா அடுத்த நாடு நம்மளை வந்து கண்டிப்பா வந்து எந்த விதத்திலையும் அவங்க த்ரெட்டன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ இதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கலாம், அல்லது பணம் அச்சடித்தலா இருக்கலாம், பண விகிதம், பண வீக்கம். இப்ப பண வீக்கம் சொல்லும் போது இப்போதைக்கு நமக்கு 6.21 இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு நாணயத்தினுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது. இதனால் தான் நம்ம நாணயம் வந்து இன்னைக்கு யூஎஸ் டாலரை எதிர்பார்க்கும் போது 84 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. 84 ரூபாய் கொடுத்தா அவங்க 1 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நாணயத்தினுடைய மதிப்பை தீர்மானிக்கக்கூடியது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நான் ஏற்கனவே சொன்ன தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Any question, if you have any question, please ask me through the comments.